ஷைலுமா, கரெக்ட் டைமுக்கு தான் கால் பண்ணிருக்கிற நீ. பேத்தி முழுசா நம்ம கைக்கு வந்துட்டா. நீ இந்தியாவுக்கு வந்து உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஃபாரினுக்கு பறந்து போ. சரிம்மா, ஓகே வைக்கிறேன். ஏன்பா, நான் கண்டிப்பா கோவப்பட மாட்டேன். கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். வண்டி எடு. ஓகே சார். சீக்கிரம் வண்டி எடுப்பா. பின்னாடி போங்க சார். இங்க எதுக்கு வரீங்க? இருப்பா. நான் உன்கிட்ட பிரச்சனை பண்ண வரல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் மகளை என்கிட்ட கொடுத்துரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவளை கொடுத்துரு ப்ளீஸ். தப்பே பண்ணாத என் மகன் இந்த ஆளுகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் பாருமா. இதெல்லாம் பார்க்கவே என் மனசு கஷ்டமா இருக்குமா. முன்னாடி நான் கோவப்பட்டதுக்கும் தப்பா பேசினதுக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பழி வாங்குறத நினைச்சு என் மகளை பழி வாங்காதீங்க. அவ ஒரு நிமிஷம் கூட என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டா. அவ என் உசுர். ப்ளீஸ் அவளை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. உங்க கண்ணிலே படக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க. நாங்க ஒதுங்கிதானே இருந்தோம். அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் தர. நான் சம்பாதிச்ச மொத்த சொத்தை வேணா எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் என் பொண்ணு மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் திவ்யாவை கொடுத்துருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கொடுத்துருங்க. என்ன வாசு, அழுவுறியா? ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எனக்கும் அழுகையா வருதுப்பா. என் பேச்சு என்கிட்ட இருந்து திரும்ப வாங்கணும்னு நினைக்காதப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. என் பேத்தினப்பா எனக்கு முக்கியம். என் பேத்தியை வாங்கணும்னு நினைக்காதப்பா. ஏண்டா நீ கண்ணீர் விட்டு கதறி அழுதா நான் பிள்ளைய கொடுத்துருவனா? இப்ப புரியுதா? அப்ப கிட்ட இருந்து பொண்ணை பிரிச்சா அவனுக்கு எப்படி வலிக்கணும் இப்ப புரியுதா? என்கிட்ட இருந்து என் மகளை பிரிச்சு ஒரு வருஷம் என்ன அளவச்சல்ல, உன்னை வாழ்க்கை ஃபுல்லா அள வைப்பட்டா. ஏய் வண்டி எடுறா. ஓகே சார். என் பேத்திக்கு குலோப் ஜாமுனும் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் வாங்கணும். எடு. ஐயோ கடவுளே, என் புள்ளை இப்படி கெஞ்ச வச்சுட்டானே. நாசமா போனவன். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா தான் போயிருவேன். உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. புழு புடிச்சுதான் சாவே. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா தான் போவேன். நாசமா தான் போவேன். கம்பீரமான என்ன மனுஷன் இப்படி உடைஞ்சு நிக்கிறாரு. இந்த கண்ணீருக்கு நான் என்ன ஆறுதல் சொல்ல? என்னம்மா சொல்ற வேணோ? அப்ப திவ்யாவை கூட்டிட்டு வரலையா? திவ்யாவை அந்த ஆள்கிட்டயே விட்டுட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, இதை எப்படி அவங்க தாங்குனாங்க? துடிச்சு போயிருப்பாங்களேம்மா. ஆமாத்த, இந்த உலகத்துல நியாயத்துக்கு மதிப்பே இல்ல. சட்டம் அதிகாரம் இருக்கிறவங்க என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் கேக்குது. அவங்களுக்கு உண்மையான பாசத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஸ்டேஷன் வாசல்ல அந்த ஆள்கிட்ட திவ்யாவோட அப்பா என் பிள்ளைய கொடுத்துறேன்னு
கையெடுத்து கெஞ்சி கேட்டதை பாக்குறப்போ ஒரு நிமிஷம் என் ஈர கொலைய நடுங்கிடுச்சு. அந்த மனுஷனை நான் இப்படி பார்த்ததே இல்ல அத்தை. அப்படியே உடைஞ்சு போயிட்டார் அத்தை. அதை இப்ப நினைச்சாலும் என் கண்ணு கலங்குது. அந்த தம்பிக்கு எல்லாமே அந்த பொண்ணுதான். அவளும் டேடி டேடின்னுகிட்டே கிடப்பா. இப்படி உசுரா இருக்கிற 2 பேரை பிரிச்சு வச்சு அந்த கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. இப்படியெல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவரு மதியமே நம்ம சீக்கிரமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. வாசு தம்பி கேட்டதும் நீ சரின்னு சொல்லிருக்கணும் வினோ. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. எனக்கு என்னத்த தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும்னு. நான் யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நடக்க கூடாதது நடந்துருச்சு. அதை சீக்கிரம் எப்படி சரி பண்ணணுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும்மா. அம்மாடி வினோ, திரும்ப வாசு தம்பி உன்னை கேட்கறதுக்குள்ள நீயே தம்பிக்கு கால் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிருமா. அதை பண்ணாதான் திவ்யா திரும்ப கிடைப்பானா? அதை உடனே பண்ணிடுறதாமா நல்லது. பசங்க நல்லதுக்காகத்தான் ஒன்னா சேரணும்னு நினைச்சிங்க. அதை செயல்படுத்துறதுக்கான சரியான நேரமும் இதாம்மா. வார்த்தைக்கு வார்த்தை அம்மான்னு கூப்பிடுற திவ்யாவை மனசுல வச்சு ஒரு நல்ல முடிவா எடுமா. அவ என் உசுரு. ப்ளீஸ் அவளை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் தர. நான் சம்பாதிச்ச மொத்த சொத்தை விட எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் என் பொண்ணு மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் திவ்யாவை என்கிட்ட கொடுத்துருங்க. ப்ளீஸ் திவ்யா கொடுத்துருங்க. உனக்கு அம்மா யாரு? வாசுதேவன். அப்பா யாரு? வாசுதேவன். ஃப்ரெண்டு? வாசுதேவன்.